மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள், அதனால் ஏற்படும் விளைவுகள் போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கிறார் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்க மாநில செயலாளர் டாக்டர் சாந்தி. வணக்கம் சாந்தி மேம். 14% மருத்துவர்கள் பற்றாக்குறையினால மருத்துவக் கல்லூரிகளோட அங்கீகாரம் ரத்தாகும் அபாயம் இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அதுக்கு என்ன மாதிரியான சாத்தியம் இருக்கா? கடந்த மே மாதம் 2023 இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தது தமிழகத்தில். சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, திருச்சி கியாபி விஸ்வநாதன் மருத்துவக் கல்லூரி, தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி போன்ற மிக முக்கியமான மருத்துவக் கல்லூரிகளுடைய அங்கீகாரம் ரத்து செய்வது பொறுத்து தேசிய மருத்துவ ஆணையத்தில் ஒரு உத்தரவு வந்தது. பின்னால் அது சரி செய்யப்பட்டு அந்த நிலைமை சரி செய்யப்பட்டது. அதற்கு முக்கியமான காரணமாக பல காரணங்கள் குறிப்பிடப்பட்டாலும் பேராசிரியர்களுடைய பற்றாக்குறை, அதாவது அசோசியேட் ப்ரொஃபசர் அண்ட் ப்ரொஃபசர்ஸ், அது பேராசிரியருடைய பற்றாக்குறையும் ஒரு காரணமாக கூறப்பட்டது. அந்த நேரத்தில் வந்த பல தகவல்கள் மிக முக்கியமான கருத்துக்களை சிலவற்றை குறிப்பிட்டன. அது என்னன்னா, கிட்டத்தட்ட 500 அசோசியேட் ப்ரொஃபசர், 500 ரெகுலர் ப்ரொஃபசர், சீனியர் ப்ரொஃபசர்ஸ், அவங்களுடைய இதெல்லாம் போஸ்ட் எல்லாம் வேக்கண்டா இருப்பதாக தகவல்கள் வந்தன. அப்ப கூட நாங்க எங்களோட சங்கத்தின் சார்பாக வழக்கு தான் பிரச்சனையாக இருக்கிறது, பலர் வழக்கு தொடுத்திருக்காங்க என்பதை காரணமாக அரசு தரப்பு கூறப்பட்டது. இது போன்ற விஷயங்களில் வழக்கு தொடுப்பதற்கான காரணம் என்ன? அந்த வழக்கு தொடுத்தவங்க எல்லாருமே அரசு பணியில வேலை செய்யறவங்க தான் வழக்கு தொடுக்குறாங்க. அப்ப ஏன் தொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க ஏதோ அவங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டதா நினைச்சு அவங்க அந்த வழக்கை தொடுக்கும் பொழுது இது ஒரு பேச்சுவார்த்தை மூலமாகவே அந்த அரசு சரி பண்ணலாம். இப்ப ரெண்டு பேர் இருக்காங்கன்னா, ரெண்டு பேரோட நியாயமும் ஓரளவு ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்குன்னா அதற்கு ஒரு மிடில் வேல நடுவில் ஒரு வழி கண்டுபிடிக்கணும். அட் எண்ட் ஆஃப் தி டே அரசு மருத்துவ கல்லூரிகளுடைய அங்கீகாரத்திலேயோ அதுல வேற எந்த விதத்துல மாணவர்களுக்கு கல்வி சொல்லிக்க ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையிலோ எந்த விதமான குறைபாடு இருக்கக்கூடாது என்பதுதான் உச்சபட்ச நோக்கமா இருக்கணும். அதன் அடிப்படையில் அரசில் வேலை செய்கின்ற மருத்துவர்களும் செயல்படணும் அப்படிங்கறதுதான். இது ஒரு கருத்து. இன்னொரு விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 11 மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவக் கல்லூரிகள் என்ற வகையில் கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டுல இருக்காங்க. சோ அந்த மாதிரி அரசு மருத்துவக் கல்லூரி புதுசா வர பாத்தீங்கன்னா 11 ஒரே நேரத்துல வந்துச்சு. சோ அப்படி பார்க்கும் பொழுது அதிக எண்ணிக்கையில அந்த 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கான மனித வளம், பேராசிரியர்கள், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், சீனியர், டியூட்டர் எல்லாருமே தேவைப்படுவாங்க. சோ அதை ரெக்ரூட் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சோ அந்த இடத்துல ஏற்கனவே நம்ம கிட்ட என்ன முறை இருக்குன்னா, ஆரம்ப சுகாதார நிலையத்துல வேலை செய்யறவங்க டைரக்டர் ஆஃப் பப்ளிக் எடுத்துப்பாங்க. அங்கேருந்து டிஎம்எஸ் சைடுங்கிற ஜிஹெச் மாதிரி இடங்கள்ல வேலைக்கு போவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து மெடிக்கல் காலேஜுக்கு ப்ரமோஷன் பண்ணுவாங்க. மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் நேரடியா எடுத்துக்கிற ஒரு நடைமுறை இருக்கின்றது. சோ இதனால இது மாதிரி பல்வேறு குழப்பங்கள் ஏற்படுகிறது. ஆகவே அந்த மெடிக்கல் காலேஜுக்கு இவ்வளவு பேர் தேவைன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு தேர்வு வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டுல அதிக எண்ணிக்கையில மருத்துவக் கல்லூரிகள் பல நாட்களா இருக்கிறதுனால நிறைய பேராசிரியர்களுக்கு, துணை இணை பேராசிரியர்களுக்கு தகுதி வாய்ந்த நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அரசு வேலைக்கு தயாரா இருக்காங்க. சோ அதுக்கான தனியான ஒரு தேர்வு வச்சு அதை செலக்ட் பண்றதுங்கிறது சரியா இருக்கும். அது இந்த மாதிரி ப்ரொஃபசர்ஸோடைய ஷார்டேஜையும் இல்லாமையும் பார்த்துக்கும். அதே நேரத்துல அதுவும் ஒரு வழியா இருக்கும். அப்போ ஒரு 100 ப்ரொஃபசர் சீட் இருக்குன்னா 50% இடங்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து வேலையிலிருந்து வருகின்ற மருத்துவர்கள், 50% இந்த மாதிரி நேரடியா தேர்வு வரவங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெக்கானிசம் கொண்டு வரணும். அப்படி இல்லாம இப்போ ஒரு பதவி என்பது யாரோ ஒருத்தர் படிச்சு முடிச்சுட்டு வரணுங்கிறதுக்காக காத்திருப்பது போன்ற ஒரு சூழ்நிலை வைக்கக்கூடாது. ஏன்னா அங்க மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அங்க வர நோயாளிகளுக்கும் அந்த பேராசிரியர்கள் தான் சிகிச்சை வழங்குறாங்க. அப்ப அதுவும் பண்ணணும். அதே நேரத்துல நமக்கான அங்கீகாரம் என்ற பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அங்கீகார ரத்து என்ற பிரச்சனையும் வரக்கூடாது. சோ அந்த அடிப்படையில பண்ணணும். ஒரு 35 வருடங்களுக்கு முன்பாக இருந்த நிலைமை வேற. அப்போ ஒரு 5-6 மெடிக்கல் காலேஜ் இருந்தது. அப்புறம் ஒரு 10 ஆச்சு. இப்போ கடந்த ஒரு 5-6 வருடங்கள்ல எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிடுச்சு. சோ 35க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு மேன் பவர் இருக்காங்கன்னு பார்த்தா இல்ல. ஒன்றிய அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் இஎஸ்ஐ மருத்துவமனை அதுல எல்லாம் இத்தனை பெட்டுக்கு இத்தனை டாக்டர்ஸ் இருக்கணும், இத்தனை நர்சஸ் இருக்கணும்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டு அதன் அடிப்படையில நிரப்புறாங்க. சோ அந்த மாதிரி பண்ணணும். புதிய மருத்துவமனைகள், இப்போ உதாரணத்துக்கு கலைஞர் கருணாநிதி ஐயா பேர்ல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்றாங்க. அது மாதிரி புதிய மருத்துவமனைகள் தொடங்கும் போது அதற்கேற்ப உடனடியாக அந்த வேகன்சி ஜாப் கிரியேட் பண்ணணும். அந்த பணியிடங்களை உருவாக்கி அதை கணக்குல சேர்த்து அதை லிஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி அதுல எல்லாம் பல்வேறு வித இடங்கள்ல சுணக்கம் இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். அந்த காலதாமதம் என்பது தொடர்ந்து மாணவர்களுக்கும் பிரச்சனையா இருக்கு,
நோயாளிகளுக்கும் பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அங்க வேலை செய்யறதுக்கு வந்து டாக்டர்ஸ் இல்லைங்கிற மாதிரியான சூழல் இருக்குது. ஆகவே இது வந்து போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்து. உடனடியாக பதவி உயர்வுக்கான கலந்தாய்வு செய்யணும். வழக்குகள் எல்லாம் வந்து இப்பொழுது வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றன, கலந்தாய்வு பணியை துவங்கிவிட்டதாக கூறப்படுகின்றது. ஆகவே அந்த கலந்தாய்வு பணிகளை வந்து இப்ப எல்லாமே ஆன்லைன்ல தான் பண்றாங்க, முன்ன மாதிரிலாம் வந்து கிடையாது. சோ இப்ப வந்து அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலைமை இப்ப கிடையாது. சோ உடனடியாக ஆன்லைன்ல வந்து பண்ணிடலாம். சோ அப்ப விரைவாக வந்து கலந்தாய்வு செய்ய வேண்டும். அதற்கு வழக்குகள் தடையாக இருந்தால் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு ஒரு எக்ஸ்பர்ட் குழு போட்டு ஏன் அவங்க வழக்கு போட்டாங்க, அதுல என்ன நியாயம் சொல்லிட்டு ஒரு வயமீடியா ஒரு சொல்யூஷன் இது பண்ணி அவங்களை சரி செய்து அந்த வழக்கு வந்து ஏன்னா கோர்ட்டுக்கு போனா ரொம்ப லேட் ஆகுது ஒன்னொன்னும். சோ அதை சரி செய்ய வேண்டும். அதற்கு புதிய காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். பதவிக்கு வந்து புதிய பணியிடங்களை உருவாக்க வேண்டும். புதிய மருத்துவமனைகள் ஆரம்பிக்கும் பொழுது அந்த மருத்துவமனை இப்ப கலைஞர் ஹாஸ்பிட்டல் 1000 பெட்டுன்னு 1000 பெட்டுக்கு எத்தனை டாக்டர் வேணும், எத்தனை நர்ஸ் வேணும், எத்தனை அந்த ஆயமா வேணும், எத்தனை இசி டெக்னீஷியன் வேணும்னு சொல்லி கணக்கு போட்டு அதை வந்து புதிய பணியிடங்களை உருவாக்கி அறிவிக்க வேண்டும். அதுக்கு வந்து நீங்க வந்து MRB என்பது மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அது வந்து எதுக்கு ஆரம்பிச்சாங்கன்னா, ஏற்கனவே வந்து TNPSC நம்ம கிட்ட இருக்கு, அது இன்னும் நடைமுறையில இருக்கு. ஆனா மருத்துவத்துறையில இருக்கின்ற பணியிடங்களை மிக விரைவாக நிரப்ப வேண்டும். அது TNPSC இருந்ததுன்னா அது வேகமா செய்ய முடியாது. அப்படி மருத்துவத்துறை என்பது பல்வேறு விதங்களில் மிக முக்கியமான இடம் வகிக்கின்ற துறை என்று சொல்லிதான் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியும் பல்வேறு இதுல வந்து ரெக்ரூட்மெண்ட்லயும் பல்வேறு தாமதங்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஏற்புடையதல்ல. இதுல என்ன மாதிரியான சிக்கல் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்? ஏன்னா அரசு வந்து எதனால இந்த காலி பணியிடங்களை நிரப்பதுல இவ்வளவு ஒரு தயக்கம் காட்டுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது எல்லாத்துக்குமே வழக்கு தான் காரணம்னு சொல்ல முடியாது. அது வழக்கு ஒரு காரணம் தான். ஆனா வந்து முக்கியமாக நிதி வந்து ரொம்ப மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது. இப்ப பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்ததை விட பல மடங்கு மருத்துவக் கல்லூரிகள் அதிகமாக இருக்கும்போது இப்ப 2 மடங்கு மருத்துவக் கல்லூரியோட எண்ணிக்கை அதிகமாயிருக்குன்னா அப்ப பணியிடங்களை 2 மடங்கு அதிகரிச்சிருக்கணும். சோ அப்ப வந்து அதற்கு தகுந்த மாதிரி நிதி ஒதுக்கீடு செய்யணும். வெறும் வந்து பில்டிங் மட்டுமே வந்து மருத்துவ கல்லூரி ஆயிடாது, மருத்துவமனை ஆயிடாது. மருத்துவக் கல்லூரின்னா மருத்துவமனை தான். மருத்துவமனையோடு இணைந்துதான் மருத்துவக் கல்லூரி. மருத்துவமனை என்பது மருத்துவக் கல்லூரிக்காக, மருத்துவமனை இல்லாமல் மருத்துவக் கல்லூரியும் இல்லாத ஒன்றோடு ஒன்று பிணைந்தது. அப்ப மருத்துவக் கல்லூரியோட அங்கே பேராசிரியர்கள் மாணவர்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் டாக்டர்ஸ் வேணும், அங்கே மருத்துவமனைக்கு வருகின்ற நோயாளிகளுக்கு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கும் டாக்டர்ஸ் வேணும். அப்ப புதிய மருத்துவமனைகள் உருவாக்கப்படும் போது, மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்படும் பொழுது, அதோட சேர்ந்து அந்த திட்டத்துல அந்த பினான்சியல் கன்கரன்ஸ் வாங்கும் பொழுது இத்தனை பேர் அங்க வேலை செய்யறதுக்கு பணியிடங்கள், இத்தனை 100 பெட் இத்தனை பேர் தேவை, 1000 பெட் இத்தனை பேர் தேவைன்னா அதுக்கும் வந்து பினான்சியல் கன்கரன்ஸ் வாங்கி அதற்கான ரெக்ரூட்மெண்ட்டும் பண்ணணும். அதற்கு தகுந்த அளவுக்கு சுகாதாரத்துறைக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அது ஒன்றிய அரசும் செய்ய வேண்டும், மாநில அரசும் செய்ய வேண்டும். அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய சுணக்கம் இருக்கிறதுங்கிறத பார்க்கின்றோம். அடுத்தபடியாக வெளிப்படைத்தன்மை. இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 2000 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கின்றன அப்படின்னா, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எத்தனை இருக்கின்றன, அதுல எத்தனை சாங்ஷன்டு போஸ்ட், எத்தனை பேர் வந்துட்டு இப்போதைக்கு பணியில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து காலியிடமாக இருக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய வெளிப்படைத்தன்மை வந்து தேவைப்படுகின்றது. இது ஒண்ணு. அடுத்தபடியாக வந்துட்டு இப்ப ப்ரொமோஷன்ல வந்து ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒன்றிய அரசுல எல்லாம் வந்து டைம் பவுண்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 4 வருஷம் ஆனா 4 வருஷம் பணி முடிஞ்சிச்சுன்னா இந்த ப்ரொமோஷன், 9 வருஷம் சர்வீஸ் முடிஞ்சுச்சுன்னா இந்த ப்ரொமோஷன், 13 வருஷம் முடிஞ்சுன்னா இந்த ப்ரொமோஷன், அந்த மாதிரியான முறை வந்து தமிழ்நாட்டுல கொண்டு வரணும். அந்த மாதிரி இல்லாம வேகன்சி பவுண்டா இருக்கு. அப்ப வந்து ஒரு பேராசிரியர் இடம் உருவானதுக்கு அப்புறம் இருக்கிறவங்கள்ட்ட வந்து ப்ரொமோஷன் வருது. சோ இது வந்து மிகப்பெரிய சுணக்கமா இருக்கு. உதாரணத்துக்கு 5 வருடங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வேலை பார்த்தவங்க அசோசியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருஷமா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராவே நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து அசோசியேட் ஆனா அசோசியேட் ப்ரொஃபஸர் வந்து 3 வருஷம் பணி முடிச்சாதான் ப்ரொஃபஸர் ஆக முடியும். அப்ப பெரும்பாலான எண்ணிக்கையில வந்து ஸ்டெப் லேடர் மாதிரி அது போயிட்டே இருக்கணும். எல்லா இடத்துலயும் சரியான அளவுல எண்ணிக்கையில ஆள் இருந்தாதான் அடுத்தவங்க ப்ரொஃபஸரா போகிறதுக்கு 3 வருஷம் முடிச்சவங்க இருப்பாங்க. சோ அப்படி இல்லாம 10 வருஷம் முடிச்சவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசோசியேட் ஆறாங்க, 15 வருஷம் அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆறாங்க அப்படின்னா அப்ப அவங்க எல்லாம் 3 வருஷம் முடிச்சிருக்க மாட்டாங்க ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு. அப்ப ப்ரொஃபஸர் பணியிடங்கள் வந்து காலியாகிற ஒரு சூழல் ஏற்படும். சோ இது எல்லாமே வந்து ஒரு முழுமையான கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டுமே தவிர அதை வந்து ஒரே ஒரு அதிகாரியோட குற்றமா மட்டும் சொல்ல முடியாது. இது வந்து மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கும் பொழுதே அதுக்கு அங்கீகாரம் வேணும், இத்தனை பணியிடங்கள் வேணும் என்பதை உருவாக்கி அதுக்கு என்ன எங்கெங்க இடத்துல ஆள் இருக்காங்க, எப்படி எப்படி இது சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணணும். இது ஒரு பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. ஓகே ஓகே மேம். இப்போ மருத்துவர்கள்லாம் வந்து சரியான நேரத்துல பணிக்கு வர்றதுக்காக இந்த பயோமெட்ரிக் வருகை பதிவேடு வந்து நடைமுறைப்படுத்த வந்து இந்த மருத்துவ கல்வி இயக்குநரகம் வந்து தீவிரம் காட்டுறதா சொல்லப்படுது. இதனால மருத்துவர்களுக்கு ஏதாவது பிரச்சனையா மேம்?
நம்ம மருத்துவர்களுக்கு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஆமா, அதுக்கு என்ன காரணம் நான் சொல்ல வரேன். ஆக்சுவலா வந்து இது நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வந்து ஆதார் பேஸ்டு பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வராங்க. அது வந்து எதுக்காகன்னா பல தனியார் மருத்துவமனைகளிலும் சில அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் கூட ஒரே டீச்சரே இங்க இந்த ஊர்லயும் வேலை செய்யற மாதிரி இருப்பாங்க, அந்த ஊர்லயும் வேலை செய்யற மாதிரி இந்த கோஸ்ட் ப்ரொஃபஸர்னு சொல்லுவாங்க. சோ வந்து அப்ப வந்து ஒருத்தரே 2 இடத்துல வேலை செய்யற மாதிரி 3 இடத்துல வேலை செய்யற மாதிரி கணக்கு பாட்டிட்டு இருப்பாங்க. அவங்க அங்க பிசிக்கலா இருக்கவே மாட்டாங்க. சோ இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக, தரத்தை உறுதி செய்வதற்காகவும், சரியான வந்துட்டு மருத்துவர்கள் பேராசிரியர்கள் எண்ணிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக ஆதார் பேஸ்ட் பயோமெட்ரி என்பது வைக்கிறாங்க. அது தவறு கிடையாது. இப்ப பிரச்சனை எங்க வருதுன்னா, இப்ப 24 மணி நேரம் டியூட்டி என்பது அது வந்து ஒரு இன்ஹியூமனான ஒரு விஷயம், மனித உரிமை மீறல் ஆகும். அப்போ ஒரு காலேஜ்ல ஒரு ப்ரொஃபஸரா இருக்கிறவங்க 24 மணி நேரம் எப்படி டியூட்டி பார்க்க முடியும்? இவங்க என்ன சொல்றாங்க, நைட்டு 12 மணிக்கு வந்துட்டு ஏன் மருத்துவர்கள் வழக்கு போடுறாங்க சொல்றேன். 24 மணி நேரம் டியூட்டிங்கிறத முதல்ல ஒழித்து கட்ட வேண்டிய ஒன்று. அது வந்து ரொம்ப ஹைலி மனசு உடம்பு எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான், சுறுசுறுப்பா இருந்தா மட்டும்தான் இந்த ப்ரொஃபஷன்ல வந்து டெசிஷன் மேக்கிங் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். எந்த நம்ம எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் 10-12 மணி நேரத்துக்கு மேல போக ஆரம்பிக்கும், டயர்ட் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து டாய்லெட் போறது டைம் இருக்காது, ரெஸ்ட் எடுக்க டைம் இருக்காது. பேஷண்ட் கிட்ட எல்லாம் நீங்க சரியான நேரத்துல சாப்பிடணும், சரியான நேரத்துல தூங்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த மாதிரி செய்ய முடியாத ஒரு சூழல்ல வந்து அரசு வைக்க கூடாது. கண்டிப்பா. அப்ப 24 மணி நேரம் பணி என்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அது அந்த மாதிரி இப்ப 8 மணி நேரம் டியூட்டினா உள்ள வரும்போது போகும்போது வரல வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி வந்து இல்ல. இப்போ 12 மணி நேரம் டியூட்டி, 24 மணி நேரம் டியூட்டின்னு சொல்லிட்டு நடுராத்திரி 12 மணிக்கு வந்துட்டு, ஏன்னா இன்னைக்கு டேட் முடிஞ்சதுல அந்த கம்ப்யூட்டர் அப்படி காமிக்காதுன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு 11:55 வரல வச்சுட்டு திருப்பி 12:05 வைக்கிறது, இது மாதிரியான சொல்லும் பொழுது மருத்துவர்கள் வந்து இது வந்து வேண்டாத வேலை செய்வாங்களா? டியூட்டில இருக்கும்போது அங்க போயிட்டு இப்போ ஒரு டெலிவரி பாக்குற டாக்டர் டெலிவரி பாப்பாங்களா? இல்ல அட்டெண்டன்ஸ் இருக்கிற இடத்துல போய் பதிவு பண்ற இடத்துல போய் வச்சுட்டு வரல வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்களா? சோ அப்ப வந்து நோயாளிகளோட இதுவும் பாதிக்கப்படும். ஆபரேஷன் தியேட்டர்ல ஆபரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்களா? இல்ல 12 மணி ஆச்சு அப்படியே நிறுத்திட்டு இங்க வருவாங்களா? சோ இதெல்லாமே வந்துட்டு இல்லாஜிக்கா இருக்கு. ஒரு விஷயத்த வந்து நீங்க எதுக்காக பண்ண வரீங்க? போதுமான அளவு மருத்துவ பேராசிரியர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா? இதுல முறைகேடு செய்வதற்கான வாய்ப்புகள் எங்க இருக்கு சரி பண்ணணும்னா அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணிக்கையில ஆள வைக்கணும். 24 மணி நேரம் பணி செய்யக்கூடாது என்று ஒன்றிய அரசாங்கமும் செய்ய மாட்டேங்குது. 24 மணி நேரம் பணி வந்து வைக்க கூடாதுன்னு நேஷனல் மெடிக்கல் கமிஷனும் சொல்ல மாட்டேங்குது. தமிழக அரசாங்கமும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா வந்து மருத்துவர்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. மருத்துவர்கள் வந்துட்டு கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு மருத்துவர்கள் மேலே சொல்லக்கூடாது. இன்னொரு விஷயம் வந்து மருத்துவர்களுக்கு வந்து ஃபீல்டு விசிட் பல்வேறு புதிய திட்டங்கள் போடுறாங்க. அப்ப வந்து நீங்க வந்து ஆரம்ப சுகாதார நிலை மருத்துவர்கள் எல்லாம் ஃபீல்டுக்கு போய் அங்க போங்க. பல்வேறு இடம் மறுமுன் காப்போம் திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம், நிறைய திட்டங்கள் போறாங்க. அப்ப ஃபீல்டு விசிட் போக வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கோர்ட் டியூட்டி போடுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது பேஷண்ட் இதெல்லாம் பண்றாங்களே, போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்றாங்க இல்லையா? சோ அதுக்கு வந்து சொல்லணும். சோ இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் கலெக்டர் மீட்டிங், அந்த மீட்டிங், இந்த மீட்டிங், பல்வேறு மீட்டிங் இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்? இப்ப இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரக்கூடாது அப்படின்னா அதிக எண்ணிக்கையில மருத்துவரை நியமிக்கணும். மருத்துவர்களுக்கு 24 மணி நேரம் பணி, 36 மணி நேரம் பணி என்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். 8 மணி நேர வேலை தான் இருக்கணும். அப்ப ஒரு ஆள் 24 மணி நேரம் டியூட்டி பாக்குறாங்கன்னா அந்த 3 பேர் 8 மணி நேரம் பண்ணா 3 ஆள் அங்க தேவைப்படும். இப்ப 3 ஆளை போடணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க். ஒரு டாக்டர் வந்து பேஷண்ட் பாக்குற வேலை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த நிர்வாக வேலை வந்து கொடுக்கும் பொழுது அந்த பேஷண்ட் பாக்குற வேலை பாதிக்கப்படுது. அப்ப நிர்வாக ரீதியான வேலைகள் அதிகமா இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு டாக்டர் போடுறதுதான் சரியா இருக்க முடியும். ஒரு டாக்டர் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பேஷண்ட் பாப்பாங்களா? ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க, டைப் அடிச்சிட்டு இருப்பாங்களா? கண்டிப்பா. சோ அப்போ வந்து புதிய புதிய திட்டங்கள் வரும் பொழுது அதை ஒட்டிய நிர்வாக ரீதியான பதிவேடுகள்ல வந்துட்டு பராமரிக்கிற வேலை வரும் பொழுது அப்ப அதுக்கான டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணணும். சோ வந்து திட்டங்களை மட்டும் அறிவிப்பது வந்து பத்தாது. அந்த திட்டத்துக்கு ஏற்பட்ட புதிய பணியிடங்களை உருவாக்க வேண்டும். அந்த பணியிடத்துல பணி நியமனம் செய்வதற்கான நடைமுறையை செய்ய வேண்டும். அதற்கான நிதியை ஒதுக்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் அது சிறப்பா இருக்கும். அப்படி இல்லைன்னா இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனைனா அங்க இருக்கிற மருத்துவரோ இல்ல அங்க இருக்கிற செவிலியரோ மட்டுமே குற்றம் சாட்டிட்டு ஒரு ஸ்கேப் கார்ட் மாதிரி ஆயிட்டு பலிகடா மாதிரி ஆக்கிவிட்டு மற்ற அவர்கள் வந்து தப்பிப்பது போன்ற ஒண்ணு இருக்கு. அப்ப இங்க சிஸ்டத்துல ப்ராப்ளம் இருக்கு. சிஸ்டத்தை தான் சரி பண்ணுவே தவிர அங்க யார் ஒருத்தவங்க சிக்கனாங்கன்னு சொல்லி செய்வது ஏற்புடையது அல்ல. சோ உடனடியாக 24 மணி நேர டியூட்டி என்பதை வந்து நிறுத்தணும். ஏன்னா 24 மணி நேரம் பணி இல்லவே இல்லை என்பது போன்ற அரசு தரப்பில் சொல்வது ஏற்புடையது அல்ல. அது ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் இருக்கு, ஜிஹெச் மாதிரி டைரக்டர் மெடிக்கல் சர்வீஸ்லயும் இருக்கு, டிஎம்இ சைட்லயும் இருக்கு. இதை சரி செய்யணும். அதுக்கு ஏற்ற வகையில வந்து புதிய பணியிடங்களை உருவாக்கி அந்த அளவுக்கு மேன் பவர் இங்க நிறைய பேர் இருக்காங்க. எந்த பற்றாக்குறையும் கிடையாது. ஒரு 20 வருஷத்துக்கு இருந்த மாதிரி இந்த நிலைமைங்க கிடையாது. இணை ஆசிரியர் இருக்கலாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இருக்காங்க, சீனியர் ரெசிடென்ட் இருக்காங்க, இல்ல வேற டாக்டர்ஸ் இருக்காங்க, ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. இப்ப
இப்ப பாத்தீங்கன்னா 1020 போஸ்டுக்கு வந்து 25,000 மருத்துவர்கள் வந்து அரசு பணிக்கு வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. அப்போ 1020 போஸ்ட் தான் கால்ஃபர் பண்ணிருக்காங்க. அப்ப ஓகே 25,000 பேர் அப்ளை பண்ணிருக்காங்கன்னா அந்த 1000 பேர் போக மிச்சம் 24,000 பேர் தயாரா இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே இப்ப அது எவ்வளோ எவ்வளோ விழுக்காடு காலி பணியிடங்கள் இருக்கு மேம் இப்ப அது அரசு மருத்துவத்துறைன்னு வெளிப்படையா எடுத்துக்கிட்டா? சொன்னாதான் தெரியும். ஓகே ஓகே அதுக்குதான் நான் வெளிப்படைத்தன்மை வேணும்னு சொல்றேன். இப்ப இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குன்னா இது 24 இப்ப வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்துல 2-3 தான் இருக்கு. நார்மல் பிஹெச்சி, அப்கிரேடட் பிஹெச்சி, 24 ஹவர் பிஹெச்சி அப்படின்னா இந்த பிஹெச்சிக்கு இத்தனை பேர் வேணும். 24 மணி நேரம் பிஹெச்சின்னா 6 பேர் வேணும். இங்க 2 பேர் தான் சாங்ஷன் ஸ்ட்ரென்த் 6 பேர், இன் பொசிஷன் 2 பேர் தான் இருக்காங்க. மிச்சம் 4 பேர் வேகன்சி. இது நம்ம வெளிப்படைத்தன்மை இருந்தா தானே நீங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். சரி மேம் இதுல ஏன் வெளிப்படைத்தன்மை இல்லாம இருக்கணும்? இது ஒண்ணும் பெரிய ரகசியம் கிடையாதே. சரி அது ஃபைனலா இப்போ அரசு என்ன செய்யணும்னு மருத்துவர்கள் தரப்புல இருந்து எதிர்பார்க்கிறீங்க? அரசு வந்துட்டு இப்ப ஆளுகின்ற அரசு மட்டும் கிடையாது. எந்த அரசு பதவிக்கு வந்தாலும் சுகாதாரத்துறை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுக்கணும். ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்றது குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, அரசாங்கத்துக்கும் தான். ஒரு அரசாங்கத்துல ஒரு பொதுமக்கள், அதோட குடிமக்கள் எல்லாமே வந்து ஆரோக்கியமா இருந்தாங்கன்னா அவங்களுடைய எல்லா வேலைக்கு போவாங்க. அது வந்து பொருளாதாரத்துல வளரும். அது அந்த மாநிலமே வளரும். அப்போ வந்து ஒரு மாநிலத்துல வந்து நோயற்றவங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா அது வந்து பொருளாதாரத்தையும் பாதிக்கப்படும். லீவ் ஆப்சென்டிசம் எல்லாம் வரும். சோ பல்வேறு பிரச்சனையை ஏற்படுத்தும். சோ ஆகவே இது சரி பண்ண வேண்டும்னா தமிழ்நாட்டுல வந்து மற்ற மாநிலங்கள் ஒப்பிடும் பொழுது அடிப்படை கட்டமைப்பு நல்லா இருக்கு. மருத்துவமனைகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. மருத்துவக் கல்லூரிகள் எண்ணிக்கை அதிகமா இருக்கிறது. ஆனா வெறும் பில்டிங்கும் பெட்டும் மட்டுமே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. அதற்கு ஏற்ப மனித வளங்கள், மருத்துவர்கள், மருத்துவத்துறையில் இருக்கின்ற அனைத்து விதமான சுகாதாரத்துறை பணியாளர்களும் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப புதிய பணியிடங்களை உருவாக்கி அந்த பணியிடங்களை நிரந்தர அடிப்படையில் நியமிக்க வேண்டும் என்பது நம்மளுடைய வேண்டுகோள். அதற்கு தகுந்தால் போல அதிக நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அதற்கு தகுந்தால் போல் ஒன்றிய அரசும் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். ஒன்றிய அரசு பாத்தீங்கன்னா 1.2% ஆஃப் ஜிடிபி தான் வந்து ஒதுக்கிட்டு இருக்காங்க. சுதந்திரம் கிடைச்சி இத்தனை வருஷம் ஆச்சு. ஆனா சுதந்திரம் கிடைச்சி இத்தனை வருஷம் ஆகியும் சுகாதாரத்துக்கான பட்ஜெட் வந்து ஏறவே இல்லை. 2.5% ஏற்றப்படும், அதிகரிக்கப்படும் அப்படின்னு 2017 நேஷனல் ஹெல்த் பாலிசியில சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது 2 கூட தாண்டல. அப்படி செய்யும் பொழுது எப்படி பண்றாங்கன்னா தவறா ஒண்ணு பண்ணிடுறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுகாதாரம்னா ஹாஸ்பிட்டல் பேஸ்ட், அதை பத்தி தான் இப்ப நம்ம பேசுறோம். அதுக்குதான் 2.5% பேசுறோம். ஆனா ஒன்றிய அரசாங்கம் சென்றது என்ன பண்ணாங்கன்னா தனியா வந்து இந்த வாட்டர்னு வச்சுக்கோங்க, தண்ணி டிபார்ட்மெண்ட்னா அந்த இதெல்லாம் எல்லாம் இந்த ஹெல்த்தோட ஒன்னாக்குனாங்க. சுகாதாரம் நல்ல தண்ணி இருந்தாதான் சுகாதாரம் நல்லா இருக்க மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா நீங்க வந்து திடீர்னு வந்து கணக்க மாத்தக்கூடாது. இப்ப ஹெல்த்துக்குன்னு ஒரு பட்ஜெட் போட்டு அந்த தனியான பட்ஜெட்டுக்கு தான் நம்ம 2.5% சொல்றோம். அப்படி பண்ணாம அதை அதிகரிக்காம நீங்க தனித்தனியா வேற வேற காலத்துல இருந்ததெல்லாம் ஒன்னாக்கி நாங்க ஹெல்த்துக்கு அதிகமா சொன்னோம்னு சொல்லி நம்மளை நாம ஏமாற்றிக் கொள்வது வந்து ஏற்புடையது அல்ல. இதனாலதான் சொல்றேன், முழுமையான ஒரு உல சுத்தியோட இந்த விஷயத்தை எடுத்துட்டு போயிட்டு பண்ணணும். மாநில அரசும் ஒன்றிய அரசும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்து பணியிடங்களை புதிதாக உருவாக்கி அதை வந்து நிரந்தர அடிப்படையில் செய்யணும். இவங்க வேலைக்கு வராங்களா அப்படின்னு பாக்குறதெல்லாம் ஒரு கஷ்டமாவே கிடையாது. இப்ப நீங்க பயோமெட்ரிக் வச்சுட்டீங்கன்னா 8 மணி நேரம் அவங்க வராங்களா தெரிய போது. சிசிடிவி கேமரா இருக்கு. சோ வந்து ஒருத்தங்க வேலை செய்யறாங்களா, வேலை செய்யலையா, சரியான நேரத்துக்கு வராங்களா போறாங்களான்னு கண்டுபிடிக்கிறது, ஒரு சூப்பர்வைஸ் பண்றது ஒரு இன்றைய அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்க காலகட்டத்துல அது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. அது வந்து இப்ப டாக்டர்ஸ் வரமாட்டேங்கிறாங்க, டாக்டர் சீக்கிரம் போயிடுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்தந்த மருத்துவமனைக்கு யார் வந்துட்டு சூப்பர்வைசரோ அவங்களதான் நீங்க வந்து கேள்வி கேட்கணும். அவங்க வேலையை செய்யலன்னு தானே அர்த்தம். அப்ப அவங்களை கேள்வி கேட்க எல்லாத்துக்கும் சிஸ்டம் இன்பில்ட்ல இருக்கு. ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் மருத்துவக் கல்லூரிக்கும் மருத்துவமனைக்கும் அந்த அதுக்கு இன்சார்ஜ், RMO, டைரக்டர் போஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. அவங்க வேலையை சரியா செய்ய வேண்டியதானே. கண்டிப்பா கண்டிப்பா. அவ்வளவுதான். அப்ப ஏன் சரியா செய்ய முடியல? ஏன்னா அவங்களுக்கு அதிகமான வேலைப்பளு கொடுக்கறதுனால வந்தாலே போறன்ற மாதிரி இருக்கும். ஓகே, அதான் ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 48 மணி நேரம் தான் வேலை கொடுக்கும். சரிங்க மேம். நிச்சயமா மேம், நீங்க மருத்துவர்கள் தரப்புல நீங்க வைத்த கோரிக்கைகளுக்கு மத்திய மாநில அரசுகள் செவி சாய்க்குமான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைப்புல இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மேடம். நன்றி, வணக்கம்.